இப்போ நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டெய்னருக்கு ஸ்டைலை CSS யூஸ் பண்ணி கொடுக்கலாம். நேம் ஆஃப் த div கண்டெய்னர். அதுக்கு நான் சிம்பிளாக டெஸ்டிங்காக இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன். ரெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் அதுக்காக ஒரு டம்மி ஹைட் செட் பண்ணுறேன். width 100%. ஃபைல் சேவ். இப்போ அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியராக இருக்கா? ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்துருக்கோம், width 100% கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் டிசைன் அப்சர்வ் பண்ணுங்கள், அது ஃபுல்லாக இல்லை, நம்மளோட டிசைன் சென்டர்டாக இருக்குது. ஸோ வேல்யூ width 100% கிடையாது. ஸோ நம்ம அதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 70% கொடுக்குறேன். கரெக்டாக வந்திருக்கா? ஒன் மோர் திங், டிசைன் லெஃப்ட் சைடும் இல்லை ரைட் சைடும் இல்லை, சென்டராக அலைன் ஆகிருக்கு. அதுக்கு CSSல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, மார்ஜின் 0 பிக்சல் ஆட்டோ. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட div ஆட்டோமேட்டிக்காக சென்டராக அலைன் ஆகும். கிளியராக இருக்கா? ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்த மாதிரியே சென்டராக கொண்டு வந்திருக்குமா? நெக்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் மற்ற எல்லா செக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ கண்டெய்னருக்குள்ளே ஃபஸ்ட் செக்ஷன் அது ஹெட்டர். ஸோ நான் இப்போ என்னோட ஹெட்டர் செக்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஹெட்டர் செக்ஷனை மறக்காமல் கண்டெய்னருக்குள்ளே கிரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் அந்த செக்ஷனே இருக்குது. பாதி பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, கண்டெய்னர் அப்படியே ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியே ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரு பெரிய தப்பு. கண்டெய்னருக்குள்ளே தான் நீங்கள் மற்ற செக்ஷன்ஸை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ div id equal to any name, நான் ஹெட்டர்னு வச்சுக்கிறேன், /div. இப்போ இந்த ஹெட்டருக்கு ஒரு ஸ்டைல் எழுதலாம். header height 80 pixel. டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் தரேன், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். லேஅவுட்டில் பாருங்கள், ஃபுல் ரெட்டாக இருக்குது. வந்துருச்சா? ஸோ இப்போ என்னோட ஹெட்டர் செக்ஷன் ஃபுல் ரெடியாக இருக்குது. இங்கே என்ன கலர் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் தான் இருக்குது, சாரி ஒயிட் கலர் இல்லை, எஸ்கேப், பேக்ரவுண்ட் கலர். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஹெட்டர் செக்ஷன் ரெடி. ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு இமேஜ், அதாவது நம்ம வெப்சைட்டோட லோகோ. வெப்சைட்டோட லோகோவை நீங்கள் யூஸ்வலாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஃபோட்டோஷாப் நாலேஜ் இல்லாதவங்க ரொம்ப சிம்பிளாக ஏதாவது அவசரமாக ஒரு ஃபோட்டோ தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த இமேஜை மட்டும் எப்படி லோகோவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதான் நம்மளோட டிசைன் ஃபைல். நான் இதை பெயிண்டில் ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு இந்த லோகோ மட்டும்தான் தேவை. ஸோ நான் இதை க்ராப் பண்ணுறேன். இந்த ஃபைலை நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இமேஜஸ்குள்ள லோகோ png சேவ் ரீப்ளேஸ். ஸோ இப்போ உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போய் பாருங்கள், இருக்கா? நம்மளோட லோகோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லோகோ ஃபைலை எப்படி நம்ம சைட்டில் எம்பெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு இமேஜ் எப்படி எம்பெட் பண்ணுவீங்க? img src equal to folder name / file name dot extension. ஸோ முடிஞ்சதா?
கிளியரா? ஸோ என்னோட லோகோ ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் இவ்வளோ பெருசாக நம்மளோட சைட்டில் இல்லை. ஸோ நான் இப்போ இந்த லோகோவுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் எழுதணும். நம்ம ஸ்டைல் ஷீட்டில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, லோகோ எதுக்குள்ளே இருக்குது? ஹெட்டர்ன்ற செக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த ஹெட்டர்ன்ற செக்ஷனை தாண்டி தான் என்னோட இமேஜுக்கு ஸ்டைல் எழுதணும். அதை சிம்பிளாக நீங்கள் நெஸ்டிங் பண்ணி எழுதலாம். ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்குது? செக்ஷனுக்குள்ளே. அந்த செக்ஷனோட பேர் ஹெட்டர் ஃபாலோட் பை அந்த எலமெண்ட்டோட நேம் இமேஜ். இப்போ இதுக்குன்னா ஹைட் அண்ட் வித் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். ஹைட் 80 பிக்சல். கரெக்டாக என்னோட ஹெட்டருக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கா? ஸோ இந்தமாரி நீங்கள் இமேஜுக்கு தனியாக ஸ்டைல் கொடுத்து கொண்டு வரலாம். இப்போ மோரார்லெஸ் நான் இந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கேன்னா, நெக்ஸ்ட் திங் மெனு பார். நம்ம வெப்சைட்டோட மெனு பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம். மெனு பாரும் நமக்கு ஹெட்டருக்குள்ளே தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், எப்போ நீங்கள் ஒரு மெனு பார் கிரியேட் பண்ணாலும் பாதி பேர் டேபிளில் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா வெறும் லிஸ்ட் ஆங்கர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. எப்பயுமே நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். நான் அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். எல்ஐ மொத்தம் எத்தனை மெனு இருக்குன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு 6 செட் ஆஃப் லிஸ்ட் டேக் தேவை. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு எதுக்கு மெனு பார் யூஸ் ஆகுது? இப்போது ப்ராஜெக்ட் பேஜை கிளிக் பண்ணால் எனக்கு ப்ராஜெக்ட் பேஜ் போகணும், சர்வீஸ் பேஜ் கிளிக் பண்ணால் சர்வீஸ் பேஜுக்கு போகணும். இதெல்லாம் என்னது? லிங்கிங். ஸோ ஒரு பேஜை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்? ஆங்கர் டேக்ஸ். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே ஆங்கர் டேக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு பேஜ் தான் க்ரியேட் பண்ணுறதுனால நான் இங்கே ஆஷ் கொடுத்துட்றேன். அதாவது ஆஷ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேஜில் தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த மற்ற பேஜெலாம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது மற்ற பேஜோட லிங்க்கு இப்படி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எந்த பேஜும் இல்லாதனால நான் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் திங், ஃபஸ்ட் எலமெண்ட் ஹோம் /a. ஆங்கர் டேக்கை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட லிஸ்ட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணணும். கிளியரா? இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக நெஸ்டிங் பண்ணணும். நல்லா பாருங்கள், லிஸ்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் லிஸ்ட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணணும். நம்ம நிறைய பேர் இதில் தான் பெரிய மிஸ்டேக்கே பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 7 எலமெண்ட் இருக்குது. நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மெனு பார் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ, கான்டாக்ட் அஸ். ஸோ கிளியரா? இங்கே நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? யூஎல் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், யூஎல் டேக்கை க்ளோஸ் பண்ணல. இது ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் தெரியும், பட் இதனாலேயே அவுட்புட் ஒழுங்காக வராது. ஸோ எப்போ ஒரு ஓப்பன் டேக் பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அவுட்புட்டை ரன் பண்ணுங்கள். புரியுதா? ஹோம், அபவுட், சர்வீஸ், கேலரி, போர்ட்ஃபோலியோ, கான்டாக்டர்ஸ், இது எல்லாமே நமக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. என்ன பெண்டிங் தெரியுதா? மெனு எல்லாமே இந்த பக்கம் வரணும். ஒன் மோர் திங், எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. எதுக்குமே புல்லட் மார்க்ஸும் இல்லை, அண்டர்லைனும் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங், இந்த மெனுவை மொத்தமாக ரைட் சைட் கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? யூஎல்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் யூஎலுக்கு தான் ஸ்டைல் எழுதணும். அந்த யூஎல் எதுக்குள்ளே இருக்குது? ஹெட்டருக்குள்ளே. ஸோ ஹேஷ் ஹெட்டர் ஸ்பேஸ் யூஎல். இதுக்கு நான் ஃப்ளோட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட் போகணுமா ரைட் சைட் போகணுமான்னு அது டிசைட் பண்ணணும்னா
நம்மளோட மெனு பார் ஃபுல்லாக ரைட் சைட் போகணுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். கிளியரா? ரைட் சைடு வந்துடுச்சா? நெக்ஸ்ட் திங், எனக்கு இந்த லிஸ்ட்டு எல்லாமே ஒரே லைனில் வரணும். அதுக்கு நான் எதுக்கு எழுதணும்? எல்ஐ. புரியுதா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. எல்ஐ எதுக்குள்ளே இருக்குது? யூஎல்குள்ளே. யூஎல் எதுக்குள்ளே இருக்குது? ஹெட்டருக்குள்ளே. ஸோ நெக்ஸ்டிங் எனக்கு எப்படி போகும்? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெட்டருக்குள்ளே தான் யூஎல் இருக்குது, யூஎல்குள்ளே தான் எல்ஐ இருக்குது. இதுக்கு தான் நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ இதுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே இன்லைன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் வந்துடும். அவுட்புட் ரன் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட் இருந்த எரரை நான் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னா, புல்லட் மார்க்ஸு ரிமூவ் ஆகிருக்கு அண்ட் தென் லிஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவுட்புட் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு லிஸ்ட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கா? இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி கொண்டு வர்றது? நல்லா பாருங்கள். ஒரு லிஸ்ட்டுக்கும் ஸ்பேஸ் வரணும்னா நம்ம எதுக்கு ஸ்டைல் கொடுக்கணும்? எல்லைக்கு தான் ஸ்டைல் தரணும். ஸோ நான் மார்ஜின் ரைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். மார்ஜின் ரைட் 6 பிக்சல். சிக்ஸ் பிக்சல் கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். 10 பிக்சல். இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். மார்ஜின் ரைட் 20 பிக்சல்னால் என்னது? எல்லா எல்லைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு எல்லை, இது ஒரு எல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் எல்லை. ஸோ இதுக்கும் 20 பிக்சல் கேப், அபவுட்டுக்கும் சர்வீஸ்க்கும் 20 பிக்சல் கேப். ஸோ நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதா? நெக்ஸ்ட், இப்போ ஓரளவுக்கு ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக நம்ம அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங், கலரை பாருங்கள். மெனுவோட கலர் தெரியுதா? ஸோ அந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப். கலரை செலக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கலரை எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க? பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லைக்கு அப்ளை பண்ணுவாங்க. கலர் சேஞ்சே ஆகாது. இந்த கண்டென்ட் எதுக்குள்ளே இருக்குது? ஆங்கர் டேக்குள்ளே. ஸோ நீங்கள் ஆங்கர் டேக்கு தான் ஸ்டைல் எழுதணும். ஸோ நான் அதை எப்படி எழுதுவேன்? ஆங்கர் டேக் எதுக்குள்ளே இருக்குது? எல்லைக்குள்ளே. ஸோ லிஸ்டிங் எனக்கு இன்னும் நெஸ்டிங் இன்னும் ரொம்ப பெருசாக போகும். ஹெட்டருக்குள்ளே இருக்கிற, யூஎல்குள்ளே இருக்கிற, எல்லைக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக். இதுக்கு தான் நான் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். மாறி இருக்கா? கலர் சேஞ்ச் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.